This call is now being recorded. Yeah, okay. Hope my screen is also visible to you, right? So ready? Yeah, shall we go to the class? You have any doubt in our previous class? ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இருந்தால் கேட்கலாம். ஸோ லாஸ்ட் டாபிக் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? எதுவும் ஐடியா இருக்கா? ஞாபகம் வருதா உங்களுக்கு? எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது? Can anyone type in the chat box? Heat. Thank you, Esther. Okay, so we are discussing about heat, right? So yeah, thank you for the answer, Esther, right? So we have been discussed about heat for last around 2 classes discuss பண்ணிட்டு இருக்கோம். The definition of heat is mass multiplied by specific heat multiplied by temperature difference. So இதுதான் நம்ம எவ்வளோ ஹீட் ஆட் பண்ணணும் அப்படின்றது நிர்ணயிக்குது. ஓகே, ஸோ வி ஹாவ் எனி சிஸ்டம், எனி ஆப்ஜெக்ட், நம்ம பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் இல்லை எதுனாலும் சரி, அதுக்கு நம்ம எவ்வளோ ஹீட் கொடுக்கணும் அப்படின்றது அந்த வாட்டரோட மாஸை பொறுத்து இருக்கு. அண்ட் அந்த மேபி வாட்டர் பதிலாக நான் மில்க் யூஸ் பண்ணுறேன், மில்க்குக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த மெட்டீரியலை பொறுத்து இருக்குது. தட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட், ரைட்? அண்ட் எவ்வளோ டெம்பரேச்சர் நான் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இது மூணும் நமக்கு தெரிஞ்சதுன்னா எவ்வளோ ஹீட் நம்ம ஆட் பண்ணணும் டு ரீச் தட் ஸ்டேட் அப்படின்றது வி கேன் கால்குலேட், ரைட்? எஸ். அண்ட் திஸ் சி, ரைட்? இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா சாலிடுக்கும் லிக்விடுக்கும் சேம். சாலிட்க்கும் லிக்விடுக்கும் சீன், ஜஸ்ட் சீன் மட்டும் தான் நம்ம சொல்லுவோம். பட் when we discuss about gases, வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கேஸஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது சிபி சிவின்னு ரெண்டு சொல்லுவோம், ரைட்? சிபி சிவின்னு ரெண்டு சொல்லுவோம். என்ன அப்படின்னா எப்படி வச்சுக்கலாம், நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான் இது. ஒரு பிஸ்டன் சிலிண்டர் செட்டப்பு, ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டமில் நான் என்ன பண்ணுறேன், வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நான் ஹீட் ஆட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் செகண்ட் சிஸ்டமில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நான் ஹீட் ஆட் பண்ணுறேன். ஸோ பிஸ்டன் வில் கீப் ஆன் எக்ஸ்பேண்டிங், பிஸ்டன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இங்கே ப்ரெஷர் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு நான் ஹீட் ஆட் பண்ணுறேன், இங்கே வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ஹீட் ஆட் பண்ணுறேன். ஓகே, ரைட்? ஸோ இதில் நான் போடும்போது எவ்வளோ ஹீட் ஆட் பண்ணேன் அப்படின்றது mass of the air inside the piston cylinder setup into specific heat of the gas during constant volume into temperature difference. Okay, right? And அதே இந்த கேஸ்க்கு, செகண்ட் கேஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஹீட் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்றது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா mass of the gas inside the piston cylinder, okay, into specific heat of the gas during constant pressure, Cp, multiplied by change in temperature. Okay, so சப்போஸ் நம்ம எடுத்துக்கலாமே, உனக்கு தோன்றது மட்டும் சொல்லு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 1 கிலோகிராம் மாஸ் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அண்ட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் ரெண்டு சிஸ்டமே 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ஹீட் பண்ணணும், சரியா? ஸோ இப்போது எதில் வந்து ஹீட் அதிகமாக தேவைப்படும், கான்ஸ்டன்ட் வால்யூம்லையா இல்லை கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இல்லையா? In which way we have to give more heat to the system? We already discussed this one. Do you remember? Constant pressure or constant volume? Just type constant pressure, sir. Yes, constant pressure. Thank you. Hope all of you clear in that one. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அது ஞாபகம் வருதான்னு பாரு. ஏன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமில் வச்சு நம்ம ஹீட் ஆட் பண்ணும்போது அது குயிக்காக வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். பட் அதே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் வச்சு ஹீட் ஆட் பண்ணும்போது பாரு, பிஸ்டன் வந்து ஒரு வேலை செய்யுது, பிஸ்டன் எக்ஸ்பேண்டும் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் சிஸ்டமோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம அதிகமான ஹீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், கான்ஸ்டன்ட் வால்யூமில்
கம்மியான ஹீட் கொடுத்தாலே we can reach that final 70 degree Celsius temperature. ஸோ எல்லாருக்கும் புரியுதா? Link is waiting outside. 1 second. Yeah, I think he's joined. So for air, so since we know that for air இருக்குல்லையே அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏர், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏரில் என்னென்னலாம் இருக்குது? ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, அப்புறம் மற்ற கேஸஸ் இருக்குது, அதர் கேஸஸ் ரைட். ஸோ ஆக்சிஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது, நைட்ரஜன் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அட்மாஸ்பியரிக் ஏரில்? I think nitrogen 71% and oxygen 28%, right? And remaining gases 1%. Is that right? Right or wrong? Yes, sir. Right. So this is the gas mixture of atmospheric air. ரைட். இப்போ நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஏரில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆக்சிஜன் வந்து 28%, நைட்ரஜன் 72% அண்ட் அதர் கேஸஸ் பார்த்தோம்னா 1%, ஹீலியம், நியான், ஆர்கான், கார்பன் டை ஆக்சைடு, CO, கார்பன் மோனாக்சைடு. ஸோ அதெல்லாம். ஸோ ஒரு சிலிண்டரில் கேஸ் அடைக்கிறேன் அப்படின்னா, ஏர் அடைக்கிறேன், நம்ம ஏர் அடைக்கிறோம் அப்படின்னா ஒரு 1 கிலோகிராம் ஆஃப் ஏர் அடைக்கிறோம் அப்படின்னா அதில் 28% பார்த்தோன்னா நைட்ரஜன் இருக்கும், மீதி 28% ஆக்சிஜன் இருக்கும், 71% nitrogen, remaining 1% other gases. So this is the air mixture, atmospheric air mixture. நீ, நானு, இந்த ட்ரீ எல்லாமே சுவாசிக்கக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய ஏர் மிக்சர், ரைட்? எஸ். ஸோ இப்போ இந்த ஏருக்கு, இந்த ஏர் இருக்கு இல்லையா, இந்த ஏரோட சிவிசிபி, சிவினா என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட் டியூரிங் கான்ஸ்டன்ட் வால்யூம், சிபினா என்ன? ஸ்பெசிஃபிக் ஹீட் டியூரிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகே, ரைட். ஸ்பெசிஃபிக் ஹீட் டியூரிங் கான்ஸ்டன்ட் வால்யூம் பார்த்தோம் எவ்வளோனா 0.718 கிலோஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஓகே, ரைட். ஸோ இதுக்கான யூனிட்லாம் எப்படி நம்ம சொல்கிறோம்? அதே மாதிரி சிபி பார்த்தோம் அப்படின்னா 1.005 கிலோஜூல் பை சிபி. இந்த சைடில் 1.005 kilojoule by kilogram Kelvin. Okay, for air, CV, specific heat during constant volume. Specific heat na enna artham? Unit mass substance அது 1 degree ரைஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஜூல் ஹீட் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது. So that is 0.718 kilojoule by kilogram. அதே சிபி கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் 1.005 கிலோஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஹோப் இட்ஸ் கிளியர், ரைட்? ஸோ இதோட யூனிட் எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? யூ சி திஸ் ஈக்குவேஷன், Q is equal to mCp and del T, right? mc del T. C மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிறேன், Q divided by m del T. ஸோ Qவோட யூனிட், Qன்றது ஜூல், ரைட்? ஸோ ஜூல், mன்றது மாஸோட யூனிட் கிலோகிராம், del T டெம்பரேச்சர் டிஃபரன்ஸோட யூனிட் எதர் டிகிரி செல்சியஸில் சொன்னாலும் கெல்வினில் சொன்னாலும் சேம் தான். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ரெப்ரசென்டிங் இட் இன் கெல்வின். ஓகே, ரைட்? ஸோ திஸ் இஸ் த யூனிட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஹீட். ஸோ எந்த ஒரு பர்டிகுலர் பேராமீட்டரோட யூனிட் வேணும்னாலும் அது ரிலேட் ஆகிக்கக்கூடிய ஃபார்முலா நமக்கு தெரியும் அப்படின்னா அதை வச்சு நம்ம கொண்டு வந்துக்கலாம், ரைட்? ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டோட யூனிட் வந்து ஜூல் பை கிலோகிராம் கெல்வின், ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஓகேவா? Right? So CPCV, is it okay? CPCV, specific heat during constant volume, specific heat during constant pressure. So this is only applicable for vapor, அதாவது gas medium. லிக்விடுக்கும் சாலிட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் வால்யூம் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ ஒரு ஸ்டீல் பிளாக் எடுத்து நான் ஹீட் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஹீட் பண்ணுறேன்னா இல்லை கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஹீட் பண்ணுறேன்னா அப்படின்றது மீனிங்லெஸ், ரைட்? ஜஸ்ட் நான் ஹீட் பண்ணுற ஸ்டீல் பிளாக், புரியுதா? அதே மாதிரி வாட்டர் இருக்குது, அதை நான் ஹீட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு ஜஸ்ட் சி மட்டும் தான் சொல்லுவோம், இதுக்கு நம்ம சி தான் சொல்லுவோம். ஓகே, வாட்டர் லிக்விட் மாலிகுல் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம வெறும் ஸ்பெசிஃபிக் ஹீட்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ஹீட்னா எவ்வளோ ஜூல் ஆஃப் ஹீட் தேவைப்படுது 1 கிலோகிராம் ஆப்ஜெக்ட் 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது. அதே நம்ம கேஸை டீல் பண்ணும்போது தான்
ஏன்னா கேஸ் வந்து ஆப்வியஸாக கொஞ்சம் ஹீட் கொடுத்தாலும் அது எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகே, ஸோ நீ ஹீட் பண்ணுற விதம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண விட்டு ஹீட் பண்ணுறியா இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ண விடாமல் ஹீட் பண்ணுறியா அப்படின்றத பொறுத்து அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் இருக்குது சார். ஸோ தட் இஸ் சிபி அண்ட் சிபி. எஸ்பா சார் வெளியே வெயிட் பண்ணுறாங்க சார். Okay, I think I added them. So is it clear? CP, CV, is it clear? Unit of C. Yes sir. Yes. Others மற்றவங்களுக்கு புரிஞ்சதுன்னா clear C ன்னு டைப் பண்ணுங்க. If you still have doubt, type D. Okay. Right? Yes. So thank you for the response. Right? Okay. I hope it's clear for everyone. ஸோ இந்த சிபி இருக்கு இல்லையா, சிபி சிவி, இது வந்து நான் ஏருக்கு தான் ஒரு வேல்யூ சொன்னேன். அதே பியூரா ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ நைட்ரஸ் ஆக்சைடு வச்சுக்கலாம், SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு வச்சுப்போம், இல்லை அமோனியா NH3. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே சிபி சிவி வேறு வேறு இருக்கும். சிபி சிவி வேறு வேறு இருக்கும். புரியுதா? சிபி சிவின்றது இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அந்த பர்டிகுலர் கேஸ். ஸோ ஒரு கேஸ்க்கும் ஒரு வேல்யூ. ஸோ இதில் நம்ம ஏருக்கு வந்து என்னன்ட்டு நமக்கு தெரியும். சிபி வந்து 1.005 மனப்பாடம் பண்ணிவிடு, சரியா? அதேமாதிரி சிவி பார்த்தோன்னா 0.718. சமோன் வெயிட்டிங் நினைக்கிறேன். ஓ, இவ்வளோ பேர் வெயிட்டிங்கா? ஜாயின் ஆகிட்டாங்களா? எஸ், ஐ திங்க் இட்ஸ் ஜாயின். ஓகே, ரைட். ஸோ சிபிசிவின்றது கேஸஸ்க்கு வரும். ஸோ ஒவ்வொரு கேஸ்க்கும் ஒரு சிபிசிவி, ரைட்? ஓகே, மறுபடியும் யாரும்? ஓகே, ரைட், யா. ஸோ இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் PV ஈக்குவல் டு MRT பார்த்தோம் இல்லையா, ஈக்குவேஷன், ஸ்டேட் ஈக்குவேஷன் ஆஃப் அ கேஸ். ஸோ இதில் இந்த R இருக்கு இல்லையா, இந்த ஆரோட வேல்யூன்றது என்ன அப்படின்னா, that is nothing but Cp minus Cv. The difference between specific heat during constant pressure to specific heat during constant volume of a particular gas. புரியுதா? ஏர்னா ஏரோட ஆர். அதே சல்ஃபர் டை ஆக்சைடுனா சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு ஒரு ஆர் இருக்கும், அமோனியாவுக்கு ஒரு ஆர் இருக்கும், ரைட்? ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் டியூரிங் கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட் டியூரிங் கான்ஸ்டன்ட் வால்யூம்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் ஆர் வேல்யூ. தட் இஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம், சரியா? ஓகே, ரைட். ஸோ இது வந்து ஆர் ஜென்ரலாக சிபி மைனஸ் சிவின்றது ஆர். ஓகே, ரைட். இப்போது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மீடியம்க்கும் ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு பர்டிகுலர் சிபிசிவி இருக்கும் அண்ட் ஆர் இருக்கும். ஸோ அதை பற்றி ப்ராப்ளமில் உனக்கு தேவைப்படுச்சுன்னா அவங்களே கொடுப்பாங்க. 40 ஜாயிண்ட். இப்போதைக்கு உனக்கு நீ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஏர் பற்றி மட்டும்தான், ஏர், ரைட்? சரி, இப்போ இந்த PV ஈக்குவல் டு MRTயில் we have started something and ஓகே, ஸோ அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஆர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஆர்ன்றது நத்திங் பட் சிபி மைனஸ் சிவி. ஓகே, இப்போ இதை பற்றி முழுசாக பார்த்துருவோமே. இப்படி வச்சுக்கலாம். இந்த ஆர் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸோட கேஸ் கான்ஸ்டன்ட். ஆர்ன்றது என்ன? கேஸ் கான்ஸ்டன்ட். இப்போது நீ யூஸ் பண்ணுற ப்ராப்ளத்தில் ஏர் வந்து மீடியமாக இருந்துச்சுன்னா ஏரோட கேஸ் கான்ஸ்டன்ட் நீ அங்கே யூஸ் பண்ணுவேன். அதே அமோனியா இருந்துச்சுன்னா அமோனியாவோட கேஸ் கான்ஸ்டன்ட், அது உனக்கு எவ்வளோன்னு தெரியணும். ஓகே, அதே வந்து வேறு ஏதோ ஒரு கேஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறோன்னா CO2வோட கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ இருக்குது.
universal gas constant. Gas constant R bar. Okay, R bar. அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 8.31 kilojoule by kilogram mole Kelvin. So just keep in mind this one, 8.314 kilojoule by kilogram mole Kelvin. இது வந்து யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். இது வந்து எல்லா கேஸுக்கும் காமனானது. இப்போ பர்டிகுலராக ஒரு கேஸ்க்கு நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேஸ் கான்ஸ்டன்ட் வேணும்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த கேஸ். ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர் பார் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் தட் பர்டிகுலர் கேஸ். ஸோ இதோட யூனிட் பார்த்தோம்னா கிலோஜூல் பை கிலோகிராம் கெல்வின். ஏன்னா மாலிகுலர் இங்கே மோல் இருந்துச்சு, நான் மாலிகுலர் வெயிட்டால் மறுபடியும் நான் டிவைட் பண்ணதுனால மோல் காணாமல் போயிடுச்சு. சரியா? சரி, இப்போ நம்ம ஏரோட ஆர் கண்டுபிடிப்போம். ஓகே, ஆர் ஃபார் ஏர். சப்போ ஆர் பார் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர் நம்ம போடணும். மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர். மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர் எவ்வளோ? மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரைட், சரி நம்ம கண்டுபிடிப்போம். எஸ், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டில் உனக்கு பீரியாடிக் டேபிள் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னது பீரியாடிக் டேபிளில்? கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பேன். பீரியாடிக் டேபிளில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் hydrogen, sir. Yes, very good. Second one, helium. Hydrogen, helium, lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen. ஸோ அந்த மாதிரி ஆர்டரில் போகும் இல்லையா? ரைட். ஸோ அந்த ஆர்டர் பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு மாலிகுலர் வெயிட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தெரியும் நமக்கு. சரியா? இப்போ வச்சுக்கலாம். ஆக்சிஜன் இருக்கு, ஏரில் பார்த்தோம்னா ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு. இது ரெண்டு மட்டும் தான் மேஜராக இருக்கு. ஸோ இதோட மாலிகுலர் வெயிட் நம்ம முதல்ல கண்டுபிடிப்போம். ரைட். ஸோ ஆக்சிஜன் O2 ஓட மாலிகுலர் வெயிட் எனக்கு வேணும். ஒரு சிங்கிள் ஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? மாலிகுலர் வெயிட் 8. சிங்கிள் ஆக்சிஜனுக்கு மாலிகுலர் வெயிட் 8 அப்படின்னா O2க்கு எவ்வளோ வரும்? 16. ரைட். ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் பார்த்தோம்னா 16. ரைட், 8 தானே? அதே மாதிரி நைட்ரஜனோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? N. 7, sir. போயிடுச்சு. போய் ஓட்டுற நேரம் ரோட்டு மேலே அல்லமா ஸ்கூல்ல போயிடுச்சு. அந்த காட்டுள்ள நின்று இது எல்லாம் விட்டு வந்துருச்சு மேல. இது உள்ளே. ஓகே, ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தோம்னா 7. அப்புறமா 7. ஓகே, ஸோ 2 × 7 போட்டோம்னா 14. சார்ஜ், லேப்டாப் சார்ஜர், மொபைல் சார்ஜர். ஆமாம் சார். ஓ, நான் வாங்கிட்டு வந்ததா? ஒரு நிமிஷமா. சாரி சார், தேங்க்யூ. ரைட். ஸோ மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 14 அண்ட் சாரி ஆக்சிஜன் O2 வந்து பார்த்தீங்கன்னா 16 அண்ட் நைட்ரஜன் வந்து 14. இது எல்லாருக்கும் தெரியும்ல? ரைட். கார்பனோட மாலிகுலர் வெயிட் யாராச்சும் சொல்லுங்க பார்ப்போம். மாலிகுலர் வெயிட் ஆஃப் கார்பன் 16 மாலிகுலர். எஸ், 6. வெரி குட். ஸோ இதெல்லாம் உனக்கு தெரியும் பேசிக்கா, ரைட்? ஓகே. இப்போ ஏர்ல பார்க்குறோம். ஏர்ல 21% ஆக்சிஜன் இருக்கு அண்ட் 78% நைட்ரஜன் இருக்கு. சப்போ ஏரோட மாலிகுலர் வெயிட் ஒரு ஏர் மாலிகுல் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 20 ஸோ அப்படின்றது 21% ஆஃப் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன்
plus 78% of molecular weight of nitrogen வச்சுப்போம். ஸோ மீதி இருக்கிறது வந்து அந்த மற்ற கேஸ் இருக்கு இல்லையா 1%, அதை நம்ம ஜஸ்ட் இக்னோர் பண்ணிடலாம். நெக்லிஜிபிள்னு வச்சுப்போம். ஓகே ரைட். ஸோ அப்போ ஏரோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். 0.21 times 16 plus 0.78 times 14. ரைட், எவ்வளோ வருது? Do you have calculator with you? 16 into 0.21. So that is 3.36 plus 14 into 0.78. So that is 10.92. So 10.92 plus 3.36. So that is 14.28. Right. So this is molecular weight of rough molecular weight, not the exact one. Right. So molecular weight of air molecule. Okay. Right. So appo namakku air oda R venum. R for air equal to universal gas constant divided by molecular weight. Right. Universal gas constant value evlo 8.31 divided by 14.28. 8.31 divided by 14.28. இதை தப்பு பண்ணிட்டோம். கரெக்டா நான் போட்டது? மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர் கரெக்டா பாரு. ஓகே, என்ன தப்பு பண்ணணும்னு பார்ப்போம். முதல்ல இருந்து பார்க்கலாம். சரியா? ரைட். யா, குட். சரி, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். ரைட். ஸோ அட்டாமிக் நம்பர் 1 2 3 4 5 6 7 8. மாலிகுலர் வெயிட் நான் கேட்டேன். ஸோ மாலிகுலர் வெயிட், இதோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? திஸ் இஸ் அட்டாமிக் நம்பர். ரைட். அட்டாமிக் நம்பர். மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? சரி, கார்பனோட மாலிகுலர் வெயிட். கார்பனோட மாலிகுலர் வெயிட் பார்த்துருக்கியா? 12 sir. How much? 12. 12. வெரி குட், வெரி குட் பா. சரி, நைட்ரஜனுக்கு 14. 14. ஸோ ஆக்சிஜனுக்கு 16. 16. எஸ், வெரி குட். ஸோ திஸ் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் அ சிங்கிள் மாலிகுல். சரியா? ஸோ கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு. ஸோ ஒரு சிங்கிள் மாலிகுலுக்கு ஆக்சுவலாக இப்படி சொல்லுவோம் நம்ம. சி ஒரு இடத்துல வந்து அட்டாமிக் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 12 6 சம்திங் இப்படியா இல்லை வேறு மாதிரி, ஐம் நாட் ஷோர். ஸோ மாலிகுலர் வெயிட் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம் அண்ட் அட்டாமிக் நம்பர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். ரைட். ஸோ இப்போ மாலிகுலர் வெயிட்ன்றது நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16. ஓகே ரைட். சரி, இப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு மாலிகுலர் வெயிட் வந்து 16னா O2க்கு எவ்வளோ இருக்கும்? O2க்கு that is 32. ரைட். சிமிலர்லி ஒரு நைட்ரஜனுக்கு 14 அப்படின்னா N2க்கு எவ்வளோ வரும்? 28 sir. 28. ரைட். சரி, ஒரு ஏர் மாலிகுல்ல 21% ஆக்சிஜன் இருக்கு அண்ட் 78% நைட்ரஜன் இருக்கு. ஸோ அப்போ 0.21 டைம்ஸ் ஆஃப் O2 32 ப்ளஸ் 0.78 டைம்ஸ் ஆஃப் 28.
இது நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? So this is the correct molecular weight. One air molecule weight. 0.21 into 32 plus 0.78 into 28. So this is 28.56. So this is molecular weight of air. ஸோ நான் முன்னாடி போட்டதில் நிறைய தப்பு பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா இதை 16 எடுத்துக்கிட்டோம். 16 கிடையாது. ஸோ 60ன்றது அட்டாமிக் நம்பர், ரைட்? ஸோ மாலிகுலர் வெயிட்னா 32. ஓகே, ரைட். சரி, இப்போது ஆர் வேணும் நமக்கு. ஆர் ஆஃப் வேணும்னா ஆர் பார் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். ஸோ 8.314 டிவைடட் பை 28.56. இது நம்ம பார்ப்போம். 8.314 divided by 28.56. So this is 0.291 வருது, கிலோ ஜூல் பை கிலோகிராம் கெல்வின். நான் இதுக்கு முன்னாடி உனக்கு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணும்போது சொல்லியிருக்கேன். எவ்வளோ சொல்லியிருக்கேன்? ஏரோட ஆர் வேல்யூ do you remember? 0.2 something சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? நம்ம ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணோம்ல, அடைபாட்டிக் டர்பைனோட ஒர்க் டன் கண்டுபிடிக்கிற ப்ராப்ளம். ஆர் வேல்யூ ஃபார் ஏர் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் வச்சுக்க சொல்லி 0.287 kilojoule by kilogram Kelvin. This is the exact value. Okay. புரியுதா? This is R value for R, exact R value. Right? So here நமக்கு கிடைச்சது இங்க வந்து 0.29 கிடைச்சிருக்கு. 0.29 என்ன டிஃபரன்ஸ்? எதனால மேபி R இருக்கும்னு நினைக்கிறேன். மாலிகுலர் வெயிட் நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த 1% நம்ம இக்னோர் பண்ணிட்டோம். அதர் கேஸஸ் இருக்கும் இல்லையா, CO2, CO. ஸோ அந்த 1% நம்ம கவுண்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக 0.287 நமக்கு கிடைக்கும். ரைட்? எஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்த டாபிக் வந்து கேஸ் கான்ஸ்டன்ட். How to find a gas constant value for any gas. அந்த கேஸ் கான்ஸ்டன்ட் எதுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் போடுறதுக்கு PV = MRT அப்படின்ற ஈக்குவேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆர் வேல்யூ என்ன இல்லையா, கேஸ் கான்ஸ்டன்ட். நீ எந்த கேஸில் டீல் பண்ணிட்டு இருக்கியோ அந்த கேஸோட ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அந்த ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஆர் பார் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பை மாலிகுலர் வெயிட். ரொம்ப சிம்பிள். புரியுதா? புரிஞ்சதா? ஸோ இப்போ சிம்பிளாக ஆர் ஃபார் CO2 கார்பன் டை ஆக்சைடுக்கு ஆர் கண்டுபிடிக்கணும்ப்பா. சரியா? கார்பன் டை ஆக்சைடு கண்டுபிடிக்கலாம். ஸோ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.314. அண்ட் கார்பன் ஒரு CO2 மாலிகுலோட மாலிகுலர் வெயிட் என்ன அப்படின்னு பார்க்கணும். CO2, ரைட்? ஸோ இப்போ ஒரு கார்பனோட மாலிகுலர் வெயிட், கார்பனோட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? 12. ஆக்சிஜன் O2ஓட மாலிகுலர் வெயிட் எவ்வளோ? மேலே பார்ப்போம். ஒரு ஆக்சிஜனுக்கு 16. ஸோ O2க்கு பார்த்தீங்கன்னா 32. ரைட்? எஸ். ஸோ அப்போ 8.314 divided by 44. ஸோ திஸ் இஸ் ஆர் ஃபார் CO2. ஸோ எந்த கேஸ்னாலும் அந்த கேஸோட கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியணும் உன்னால. சரியா? ஸோ அதுக்கு உனக்கு மாலிகுலர் வெயிட் தெரியணும். எல்லா கேஸோட மாலிகுலர் வெயிட் தெரியணும். ஓகே, ரைட்? Is this one clear? Shall we move next? Yes, sir. Yes, sir. Yes. Okay. So எதனா சந்தேகம் இருக்கா? எதுவும் இல்லை. ஓகே, குட். சரி, இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா சிபினா என்னன்னு பார்த்துருக்கோம், சிவினா என்னன்னு பார்த்துருக்கோம், ஆர் பார் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்துருக்கோம், ஆர் வெறும் கேஸ் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்த்துருக்கோம். சரியா? ரைட். தென் அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இந்த காமா வேல்யூ இருக்குல்ல, இந்த காமா வேல்யூ பார்ப்போம். காமானா இந்த சிபிக்கும் சிவிக்கும் உள்ள ரேஷியோ இருக்கு இல்லையா,
அது வந்து நம்ம காமான்னு சொல்லுவோம். சிபிக்கும் உள்ள ரேஷியோவை காமான்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த காமா வந்து 1.44 1.41 எப்போல்லாம் அப்படின்னா ஃபார் டை அட்டாமிக் கேசஸ். இந்த சிபிக்கும் சிவிக்கும் உள்ள ரேஷியோப்பா, இந்த சிபி அண்ட் சிவி இருக்குல்ல ஃபார் எனி கேஸ், சிபிக்கும் சிவிக்கும் உள்ள ரேஷியோ வந்து நம்ம காமான்னு சொல்லுவோம். அந்த காமாவோட வேல்யூ 1.41. ஓகே, மோஸ்ட்லி 1.41 எந்தெந்த கேஸ்க்குலாம் வரும்னா டை அட்டாமிக் கேசஸ், O2, N2 அண்ட் H2 அந்த மாதிரி டை அட்டாமிக் 2 ஆட்டம்ஸ் வந்து ஒரு மாலிகுலாக ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமா வேல்யூ 1.41 இருக்கும். அதே மோனோஅட்டாமிக் கேசஸ் 1.66 அதோட வேல்யூ. மோனோஅட்டாமிக் கேசஸ் சிங்கிள் ஆட்டம் மட்டும் இருக்கிறது மோனோ அட்டாமிக் கேசஸ். ஜஸ்ட் நீ ஞாபகம் வச்சுக்க, அவ்வளோதான். ஹீலியம், நியான், ஆர்கான். ஸோ சிங்கிள் மாலிகுலே ஈக்குலிபிரியம்ல இருக்கும் கேஸா. ஓகே, ரைட். அண்ட் பாலிஅட்டாமிக் கேசஸ், polyatomic gases, CO2, SO2, NH3. இல்லை பாரு, இப்போ ஆர்கான் இது வந்து ஒரு மாலிகுலாக இருக்கு. அப்புறம் நைட்ரஜன் இது ஒரு மாலிகுல், CO2 இது ஒரு மாலிகுல். ஓகேவா? இயற்கையில் பார்க்கும்போது இதெல்லாம் ஈக்குலிபிரியம் இருக்கு. இப்படி நம்ம பார்க்க முடியுது. ஒரு சிங்கிள் ஆர்கான் ஆட்டம் வந்து அது அப்படியே இருக்கு, மாலிகுலாக பார்க்க முடியுது நம்மளால. அதே மாதிரி நைட்ரஜன் N2 இதை வந்து நம்ம மாலிகுலாக பார்க்க முடியுது. அண்ட் CO2 மாலிகுலாக பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் டை அட்டாமிக் கேஸ். 2 ஆட்டம்ஸ் வந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுறதுனால இது டை அட்டாமிக் கேஸ். ஒரே ஒரு ஆட்டமே மாலிகுலாக இருக்கிறதுனால இது மோனோ அட்டாமிக் கேஸ். 2-3 ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகுல் ஃபார்ம் ஆகுது, அதனால இது பாலி அட்டாமிக் கேஸ். ஓகே, ஸோ இந்த சிபி அண்ட் சிபி வேல்யூ வந்து காமான்னு சொல்லுவோம். And this is the gamma for different atomic gases. Okay, right. So that's it. இது போதும். ஸோ சிபி, சிவி, ஆர் பார் அண்ட் காமா பார்த்துருக்கோம். காமான்றது சிபிக்கும் சிவிக்கும் உள்ள ரேஷியோ. இதுக்கு யூனிட் இருக்கா? நோ யூனிட். நோ யூனிட், ரைட்? பிகாஸ் இட்ஸ் a ratio between சிபி அண்ட் சிவி. சரி, 250. Now we are again moving to heat order classifications. Okay, so heat வந்து 2 basic classifications பிரிக்கிறோம். ஒன்று வந்து sensible heat, இன்னொன்று வந்து latent heat. இந்த வார்த்தைலாம் முன்னாடி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ரைட், கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராஃப் உனக்கு ஞாபகம் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் ஐஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஐஸ் இனிஷியலாக ஐஸ் எடுத்துக்கிறேன். -14 டிகிரி செல்சியஸில் ஐஸ் எடுத்துகிட்டு அதை நான் ஹீட் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ ஐ எம் மார்க்கிங் த பிளாட் -14 டிகிரி செல்சியஸில். ஸோ இங்கேருந்து ஹீட் பண்ணும்போது இங்கே நான் ஒரு தெர்மாமீட்டர் வச்சு இந்த ஐஸோட டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறத நான் வந்து ரீடிங் நோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஹீட்டு கொடுத்துட்டே இருக்கேன். ஹீட் கொடுக்க டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ எது வரைக்கும்னா 0 டிகிரி செல்சியஸ் வர வரைக்கும், ரைட்? ஸோ 0 டிகிரி செல்சியஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 1 ஹவராக ஹீட் கொடுத்துட்டே இருக்கேன். டெம்பரேச்சர் மாறல, பட் வந்து எல்லா ஐஸும் வந்து வாட்டராக மாறுது. -14லேருந்து 0 வரைக்கும் டெம்பரேச்சர் மாறுச்சு. அப்புறம் 0லேயே எல்லாமே ஜஸ்ட் வாட்டராக மாறுது. ரைட்? ஸோ 0 டிகிரி செல்சியஸ் ஐஸ் இங்கே அண்ட் 0 டிகிரி செல்சியஸ் லிக்விட் இங்கே வாட்டர். ஓகே, ஸோ அதுக்கப்புறமும் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டில் ஹீட் பண்ணுறேன். ஸோ அப் டு 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஒன்ஸ் 100 ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, டெம்பரேச்சர் மாறாமல் ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. ரைட்? ஸோ இங்கே லிக்விட் ஃபேஸ்லேருந்து வேப்பர் ஃபேஸ்க்கு போகுது. தண்ணி அப்படி தான் நான் சூடாகுது எப்போவுமே. ரைட்?
ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிற இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, இது வந்து சென்சிபிள் ஹீட் ரீஜியன் சொல்கிறாங்க. ஃபேஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய ரீஜன் இருக்கு இல்லையா, இது வந்து லேட்டன்ட் ஹீட் ரீஜியன். நல்லா புரிஞ்சுக்கணும், தெளிவாக புரியுது இல்லையா? ஸோ இங்கே வந்து ஐஸ் வந்து -14 டிகிரி செல்சியஸ்லேருந்து இந்த பாயிண்ட் வரும்போது ஜஸ்ட் ஐஸாக தான் இருக்குது, பட் 0 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. பட் அது இந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது 0 டிகிரி செல்சியஸ் தான் ஸ்டில், பட் எல்லாமே வாட்டராக மாறிடுச்சு, ஐஸாக இருந்ததெல்லாம். ஓகே, அண்ட் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த 0 டிகிரியில் இருந்ததெல்லாம் கொதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகிடுச்சு. 100லேருந்து இந்த பாயிண்ட் போகும்போது எல்லாமே வேப்பராக மாறிடுச்சு. ஸோ வேப்பர் வெளியே போகாமல் இருக்குது, நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ 100 டிகிரி செல்சியஸில் வேப்பராக மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வேப்பர் ஸ்டேட் தான். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபேஸ் சேஞ்ச் அக்கர்ஸ் வென் வி ஹீட் த ஐஸ், ரைட்? ஓகே, ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் உனக்கு தெரியும். இது வந்து ஐஸ் வந்து லிக்விடாக மாறுறதோட பேர் என்ன? ப்ராசஸ் ஃபேஸ் சேஞ்ச் பேர் என்ன? மெல்டிங்னு சொல்லுவோமா, ரைட்? மெல்டிங். அதே வந்து லிக்விட் வந்து வேப்பராக மாறதுக்கான பேர் வந்து வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷன், ரைட்? எஸ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான ஹீட் இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரைட்? ஸோ சென்சிபிள் ஹீட் அப்படின்றது என்ன, லேட்டன் ஹீட் அப்படின்றது என்னன்னு உனக்கு புரிஞ்சிடுச்சு, ரைட்? ஸோ சென்சிபிள் ஹீட்னா the heat observed during temperature change of the system. Change in temperature இருக்கும் அங்க. The heat added or rejected to the system during temperature change, that is sensible heat. புரியுதா பாரு? ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டமில் ஹீட் ஆட் பண்ணுறோம் இல்லை ரிமூவ் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா அது வந்து சென்சிபிள் ஹீட். ஓகே, அதே வந்து heat added or rejected or removed from the system during phase change. இங்க வந்து phase change நடக்குது, temperature change வந்து 0. phase change நடக்குது, but temperature change 0. okay, right? so இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வாட்டர் 30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 70 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆகுறது, இது வந்து சென்சிபிள் ஹீட்டிங். அதே வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ் வாட்டராக இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வேப்பராக மாறுறது, இது லேட்டன் ஹீட். அந்த டைமில் நம்ம கொடுக்கக்கூடிய ஹீட் பேர் வந்து லேட்டன் ஹீட். புரியுதா சென்சிபிள் ஹீட்க்கும் லேட்டன் ஹீட்க்கும் உள்ள டிஃபரன்ஸ்? எஸ், புரிஞ்சவங்க சீன் டைப் பண்ண சாட் பாக்ஸில். சென்சிபிள் ஹீட் அண்ட் லேட்டன் ஹீட். எஸ், தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். நவ் யா, வெரி குட். இந்த லேட்டன் ஹீட் இருக்கு இல்லையா, லேட்டன் ஹீட் நல்லா தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஃபேஸ் சேஞ்ச் அப்போ நடக்கக்கூடிய ஹீட், ஃபேஸ் சேஞ்ச் ஹீட். ஓகே, ரைட். ஸோ ஃபேஸ் சேஞ்ச் வந்து இயற்கையில் எங்கெங்கெல்லாம் ஃபேஸ் சேஞ்ச் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நேச்சரில் எந்தெந்த இடத்துலாம் ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா லிக்விடு இருக்குது, அது சாலிடாக மாறுது. சாலிட் இருக்குது, அது வந்து லிக்விடாக மாறுது. இது வந்து ஒரு ஃபேஸ் சேஞ்ச், கரெக்டாக? ரைட். லிக்விட் சாலிடாக மாறுறதும் சாலிட் லிக்விடாக மாறுறதும் ஃபேஸ் சேஞ்ச் சொல்கிறோம். சரி, லிக்விட் சாலிடாக மாறுறதோட பேர் என்ன? லிக்விட் சாலிடாக மாறுதுன்னா அதுக்கு பேர் வந்து சொலிடிஃபிகேஷன். ஓகே, அதே சாலிட் லிக்விடாக மாறுச்சுன்னா அந்த ப்ராசஸ் பேர் என்ன? மெல்டிங். ஓகேவா? அதாவது இப்போ வீட்டில் வந்து வாட்டரில் சர்க்கரை கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது
வாட்டரில் எவாப்ரேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா கேஸ்டிங் ப்ராசஸ் தெரியுமா? நம்ம என்ன பண்ணுவோம், மெட்டலை உருக்கி ஊற்றுவோம், ரைட்? உருக்கி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதுலேருந்து ஹீட் வெளியே போனதுக்கப்புறம் அந்த லிக்விட் வந்து சாலிட் ஸ்டேட்க்கு மாறும். இரும்பு உருக்குற ஆளெல்லாம் பார்த்துறதுனா தெரியும். ஸோ லிக்விட் வந்து சாலிடாக மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து solidification. ஓகே, அதே சாலிட் வந்து லிக்விடாக மாறும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து மெல்டிங். சரியா? ரைட். ஓகே, குட். இப்போது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஐசி நம்ம எடுத்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டாண்டர்டாக சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. என்னென்னா, ஒரு 1 கிலோகிராம் ஐஸ் நான் எடுக்கிறேன், ஒரு 1 kg ஐஸ் நான் எடுக்கிறேன். அது வந்து 0 டிகிரி செல்சியஸில் ஐஸாக இருக்குது. ஓகே, அதை நான் 0 டிகிரி செல்சியஸ் வாட்டராக மாற்றணும் அப்படின்னா, யா 0 டிகிரி செல்சியஸ் வாட்டராக மாற்றணும் அப்படின்னா எவ்வளோ ஹீட் நான் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா 330 kilojule per kilogram. So this is the latent heat for ice. Ice oda latent heat. So 0 degree ice 0 degree Celsius water மாற்றணும்னா எவ்வளோ ஹீட் நம்ம கொடுக்கணும்? One second pa. Yes, sir. Class G. Good sir. Okay. Sir. Yeah. So இது புரிஞ்சுதா? ஒரு ஐஸ் இருக்குப்பா உங்க கையில், உன் வீட்டில் இருக்குது. 1 கிலோகிராம் ஐஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோமே. இந்த 1 கிலோகிராம் ஐஸ் கரெக்டாக என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னா 0 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை நீ கம்ப்ளீட்டாக வாட்டராக சொலிடிஃபை பண்ணிடணும், வாட்டராக மெல்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ வாட்டராக 0 டிகிரி செல்சியஸ்க்கு மெல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீ எவ்வளோ ஹீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 330 kilojule. புரியுது இல்லையா? 330 kilojule, ரைட்? எஸ். ஓகே, அது மட்டும் ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்க. நெக்ஸ்ட்டு, அதுக்கு அடுத்து எங்கே நம்ம வந்து இந்த ஃபேஸ் சேஞ்ச் பார்க்குறோம் அப்படின்னா, லிக்விடு அது வேப்பராக மாறுது. சம்டைம்ஸ் வேப்பர் பார்த்தோம்னா லிக்விடாக மாறுது, ரைட்? இயற்கையில் நம்ம பார்க்குறோம். வேறு எப்போல்லாம் ஃபேஸ் சேஞ்ச் நடக்குதுன்னா, லிக்விடு தண்ணி மாதிரி இருக்கிறது திடீர்னு ஆவியாக மாறுது, அப்புறம் ஆவி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாட்டராக தண்ணியாக மாறுது, ரைட்? ஸோ இந்த ஃபேஸ் சேஞ்ச் நம்ம இயற்கையில் பார்க்குறோம். ஸோ இந்த லிக்விட் வந்து வேப்பராக மாறுறதோட ப்ராசஸ் பேர் வந்து வேப்பரைசேஷன். அதே இந்த வேப்பர் வந்து லிக்விடாக மாறுறதோட பேர் தெரியுமா? Condensation, sir. Yes, very good. Condensation. Condensation. Okay, ஃபர்ஸ்ட்ல வேப்பரைசேஷன் பார்த்துருவோம். ஸோ வேப்பரைசேஷன்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன், உன்னோட ப்ரெஷர் குக்கர் இருக்கு இல்லையா, ப்ரெஷர் குக்கர் வீட்டில் பார்த்துருப்பேன். அதில் என்ன பண்ணுறோம், ஒரு 1 liter வாட்டர் நம்ம எடுத்து அடித்து வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து கரெக்டாக 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இப்போ நான் ஹீட் ஆட் பண்ண அது என்ன ஆகுதுன்னா, அந்த 100 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலுமே என்ன மாறுதுன்னா, ஒவ்வொரு வாட்டர் H2O மாலிகுலுமே வேப்பர் H2O மாலிகுலாக மாறுது. ஸோ வாட்டர் வந்து பிகம்ஸ் வேப்பர், அதோட ஸ்டேட் வந்து வேப்பராக மாறுது. ஸோ 100 டிகிரி செல்சியஸ் தான், பட் ஸ்டீமாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து வேப்பரைசேஷன். ஸோ இந்த 1 liter வாட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டாக வேப்பராக மாற்றணும்னா நம்ம எவ்வளோ ஹீட்டு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா 2257 kilojule per kilogram. Just keep in mind, latent heat required for water to become vapor. கரெக்டாக வாட்டர் வச்சிருக்க 1 liter வாட்டர் தான் வச்சிருக்கேன், 1 kilogram வாட்டர். அது வந்து 100 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அதை கம்ப்ளீட்டாக வேப்பராக மாற்றணும்னா அதுக்கு நீ எவ்வளோ ஹீட் கொடுக்கணும், அது சயின்டிஸ்ட் கால்குலேட் பண்ணி வச்சுட்டாங்க, 2257 kilojule. ஓகே, ஸோ அது மேபி உப்பு தனியாக இருந்துச்சுன்னா மேபி சின்ன வேரியேஷன் இருக்கலாம். நம்ம ஊரில் இருக்கிற வாட்டர் ஒரு மாதிரி, டெல்லியில் இருக்கக்கூடிய வாட்டர் ஒரு மாதிரி சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். பட் யூனிவர்சலாக ஸ்டாண்டர்டாக வாட்டர்னா அதோட லேட்டன்ட் ஹீட் ஃபார் வேப்பரைசேஷன் எவ்வளோனா 2257. ஓகே, ரைட். சரி, அடுத்து இந்த கண்டென்சேஷன் எப்போ பார்த்துருக்க?
இப்போது கண்டென்சேஷன் எப்போ பார்த்துருக்கேன்னா, நீ ஃப்ரிட்ஜில் இருந்து ஒரு பாட்டில் எடுத்து வெளியில் வைப்ப உன்னோட டேபிளில் வைக்கும்போது பார்த்தோம்னா அந்த பாட்டிலை சுற்றி பார்த்தோம்னா டியூஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். டியூஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஏர் கம்பென்சேஷன் சார். எஸ். ஸோ அதே மாதிரி நீ மேபி காரில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா டக்குன்னு மழை பெய்யும் போது டக்குன்னு என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் சில்லுன்னு ஆகும்போது என்ன ஆகும்னா நம்ம உள்ளே இருக்கிற பீப்புளெலாம் இருப்போம். ஸோ காருக்குள்ளே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அண்ட் சுற்றி திடீர்னு மழை பெய்யும் போது விண்ட்ஷீல்டில் சைடில் இருக்கக்கூடிய மிரர் சைடில் இருக்கக்கூடிய கண்ணாடி ஷீல்டு இருக்கு இல்லையா, ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து கண்டென்சேஷன் சொல்லுவோம். அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பாட்டில் இருக்கு இல்லையா, பாட்டிலோட சர்ஃபேஸில் டியூஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். சின்ன சின்ன டியூஸ். இது என்னன்னா வாட் இஸ் த மீனிங்? இந்த அட்மாஸ்பெரிக் ஏர் இருக்கு இல்லையா, இந்த ஏரில் பார்த்தோம்னா ஏர் இருக்கும், அப்புறம் வாட்டர் வேப்பர் இருக்கும். H2O மாலிகுல்ஸ் எப்போவுமே இருக்கும். நம்ம சுவாசிக்கிற காற்றுலையும் சரி எப்போவுமே H2O வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கும். வேப்பர் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ நீ துணி காய வைக்கிறேன்னு வச்சுக்கோமே, அதில் இருக்கக்கூடிய தண்ணி எங்கே போகுது? வேப்பர் ஸ்டேட்டில் மாறிட்டு அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஏருக்கு தான் ஃபர்ஸ்ட்டில் போகுது. சரியா? சப்போ நம்ம சுவாசிக்கிற காற்றுல H2O இருக்குது எப்போவுமே, ரைட்? ஸோ அந்த வேப்பர் ஸ்டேட்டில் இருக்குது, கரெக்டாக? இப்போது அதோட டெம்பரேச்சரை நீ குறைக்கிறேன்னு வச்சுப்போமே, ரைட்? ஸோ அதே கிராஃப் தான் நம்ம மறுபடியும் இப்படி மாற்றி வரையலாம். இந்த கிராஃப் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்போ நான் வரைஞ்ச கிராஃபு டெம்பரேச்சர் ஹீட்டு ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது இல்லையா, ரைட்? என்ன பண்ணால் -14 டிகிரி செல்சியஸ்லேருந்து ஹீட் பண்ண ஆரம்பிச்சு இங்கே 100 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ண மேபி 120 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுப்போம், ரைட்? ஸோ இப்போது இந்த டெம்பரேச்சர்லேருந்து நான் குறைச்சிட்டே வர என்ன ஆகும்னா அது கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதே கிராஃப் தான் நம்ம வேப்பர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய H2O கண்டென்ஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட்? அது ஏன் அதாவது நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து இருக்கக்கூடிய பாட்டில் வந்து சப்போஸ் ஒரு 16 டிகிரி செல்சியஸில் இருக்குது, 25 டிகிரி இல்லை 20 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சுனாலுமே அது கண்டென்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டரோட ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பாயிண்டில் இருக்கும், 0.2 பார், 0.1 பார் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது இந்த 20 டிகிரி செல்சியஸ்ன்றது அதோட கண்டென்சேஷன் டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ அதனால் அது கண்டென்ஸ் ஆகுது, டியூஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அவ்வளோ டீப்பாக உனக்கு இந்த கிளாஸில் தேவையில்லை. ஜஸ்ட் நீ தெரிஞ்சுக்க, அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய H2O மாலிகுல்ஸ் வந்து வேப்பர் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்க்கு மாறும். நீ ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு பாட்டில் எடுத்து வைக்கும் போது வெளியில் டியூஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த டியூஸ் வந்து அட்மாஸ்பியரில் இருந்த வாட்டர் வேப்பர் தான் ட்ராப்லெட்டாக மாறி இருக்கு. நான் சின்ன வயசுலலாம் இப்படி வேற மாதிரி என்ன சொல்கிறது, சின்ன ஹோல்ஸ் இருக்குமா பாட்டில் அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கேன். அது வழியாக உள்ளே இருந்து தண்ணி வெளியே வந்துச்சு, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் வெளியே வந்துருச்சு, ரைட்? இல்லை யாராச்சும் மேலே டேப் ஒழுங்காக அதோட கார்க்கு ஒழுங்காக மூடாமிட்டாங்க, அதனால வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன். பட் தட்ஸ் நாட். என்னன்னா அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய H2O வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ அதுக்கு பேர் தான் கண்டென்சேஷன். ஸோ வேப்பர் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஃபேஸ் சேஞ்ச் நடந்துச்சுன்னா அது பேர் வந்து கண்டென்சேஷன். ஓகே, ஓகே, ரைட்? எஸ். I think. So in the condensation பத்தி we'll discuss later. Okay, when you need maybe என்னோட 5th யூனிட்ல வரும்னு நினைக்கிறேன், அப்போ பார்த்துக்கலாம். சரி, லாஸ்ட்டாக ஒரு ஃபேஸ் சேஞ்ச் என்னது? அது லாஸ்ட் டைப் ஆஃப் ஃபேஸ் சேஞ்ச் பார்த்தோம்னா சாலிட் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வேப்பராக மாறுறது அண்ட் வேப்பரும் ஸ்ட்ரெயிட்டாக சாலிடாக மாறுறது. இது கேள்விப்பட்டிருக்கியா? ரைட்? இதுக்கு ப்ராசஸ் பேர் என்ன? சாலிட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேப்பராக மாறுறதுக்கு பேர் யாருக்காச்சும் தெரியுமா? Sublimation. எஸ், வெரி குட், சப்ளிமேஷன். அண்ட் வேப்பர் சாலிடாக மாறுறதுக்கு ப்ராசஸ் பேர் இருக்கா? வாட் இஸ் த நேம்? Deposition, sir. Deposition. Okay, I'm not sure about that name, but yeah, we'll confirm it in our next class. Okay,
ஸோ சாலிட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வேப்பராக மாறுறது வந்து சப்ளிமேஷன். ஓகே, நம்மளோட ஐ திங்க் கற்பூரம் சொல்லுவாங்க. கற்பூரம் வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்குது, அது நம்ம பற்ற வச்சதும் அது பாட்டு வேப்பராக மாறிடுது. கரெக்டாக? ஸோ அது வந்து சப்ளிமேஷன். ஹீட்டை கொடுத்துட்டு அது வேப்பராக மாறிடுது. அதோட ஆப்போசிட் வந்து ஆப்ளிமேஷன் நினைக்கிறேன், பட் ஐம் நாட் ஷுர். வில் டிஸ்கஸ் மேபி இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ். சரியா? சரி, இப்போது இந்த ப்ராசஸ்லாம் வந்து நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சாதான் நம்ம ஒரு சில கேல்குலேஷன்லாம் போட முடியும். என்ன கேல்குலேஷன் இப்போ நான் சொல்கிறேனே. இப்போ இந்த ப்ராப்ளம் கவனியே. என்ன கேட்குறாங்கன்னா, ஜஸ்ட் ரிலாக்ஸ்டாக உட்காரு. இந்த ப்ராப்ளம் உன்னோட இன்ட்யூஷன் வச்சு யோசிச்சுப்பார் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதுதான் ஒரு ஒரு என்ஜினியராக உனக்கு இது கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் heat to be removed to convert 10 kilograms of water at 30 degrees Celsius to ice at minus 15 degrees Celsius. Okay, take specific heat. Water CPW 4.2 kilojoule by kilogram Kelvin. Take specific heat of ice CPI னு வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் 2 kilojoule by kilogram Kelvin. Okay, then latent heat of ice to water at 0 degrees Celsius equal to 330 kilojoule by kilogram. Okay, so these are all the given. So again read பண்ணு ப்ராப்ளத்தை, ரிலாக்ஸ்டாக ரீட் பண்ணு. there is no pressure on you. just heat எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் உனக்கு சார்ட்டில் வரைகிறேன். ஸோ ஓகே, இதுதான் நான் ப்ராப்ளமை இப்படி வரைஞ்சிடலாமே. ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டோம், அந்த பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. எவ்வளோ தண்ணி இருக்குன்னா 10 கிலோகிராம் வாட்டர் இருக்குது. அண்ட் இதை வந்து ஃபைனலாக நம்ம ஐஸாக மாற்றணும். 10 கிலோகிராமும் ஐஸாக மாற்றணும். எவ்வளோ டெம்பரேச்சருக்கு? minus 15 டிகிரி செல்சியஸ்க்கு. ஸோ அப்போது இதிலிருந்து எவ்வளோ ஹீட் நம்ம ரிமூவ் பண்ணால் இந்த பாயிண்ட்டு ரீச் ஆகும் அப்படின்றத கொஷின். ஹவு மச் ஹீட் வி ஹாவ் டு ரிமூவ். இது நம்ம கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்க முடியும்னு தானே நம்மளால. ஏன்னா மேபி ஏதோ ஒரு டிவைஸ் நீ யூஸ் பண்ணுற, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுற, இல்லை சம் அதர் ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுற. அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை எவ்வளோ நேரம் நீ ஒர்க் பண்ண வைக்கணும், அது அதோட பவர் என்ன, அதோட வாட் என்னன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் எவ்வளோ நேரம் ஆன் பண்ணி வச்சோம்னா இந்த ஃபைனல் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகும். இல்லை எவ்வளோ ஹீட் நம்ம ரிமூவ் பண்ணணும், எவ்வளோ கிலோ ஜூல் ஆஃப் ஹீட் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி we can design some refrigerator, right? Yes. ஸோ இது நம்ம கண்டுபிடிக்க முடியணும். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கணும். நமக்கு தெரியணும். ஸ்ட்ரெயிட்டாக யாராச்சும் சொல்ல முடியுமா எவ்வளோ ஹீட் ரிமூவ் பண்ண முடியும்ட்டு? எனி ஐடியா? ஸோ இனிஷியல் எவ்வளோ டெம்பரேச்சரில் இருக்குது? இங்கே 30 டிகிரி செல்சியஸ். ஓகே, ரைட். எஸ். இப்போ 30 டிகிரி செல்சியஸ் வாட்டராக இருந்து ஐஸாக மாறுது. கரெக்டா? இதில் பார்க்கும்போது இன்பிட்வீனில் நிறைய ஸ்டேட் இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக ஐஸாலாம் போயிட்டாது. என்ன ஆகணும்? ஃபஸ்ட்டு 30 டிகிரிலேருந்து 0 டிகிரி வரைக்கும் லிக்விட் ஃபேஸில் இருக்கும். கரெக்டா? ஸோ அது ஃபஸ்ட்டில் நம்ம பிளாட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுனா இதுலேருந்து ஹீட் ரிமூவ் பண்ணிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாமே.
ஹீட்டை ரிமூவ் பண்ணால் ஆஃப்டர் சம்டைம்ஸ் இட் ரீச்சஸ் டு 0 degree Celsius water, still water. H2O தான் பட் லிக்விட் ஃபேஸில் இருக்கு 10 கிலோகிராம். ஸோ இது வந்து ஒரு ஃபேஸ். சரியா? ரைட். தென் மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இதுலேருந்து ஹீட்டை எடுக்கிறேன். அடுத்து என்ன ஆகுதுன்னா 0 degree Celsius தான், பட் வந்து it becomes solid, ஐஸா மாறுது. ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் இதுலேருந்து ஹீட்டை நான் எடுக்கிறேன். அப்புறம் தான் ஃபைனலாக எனக்கு தேவையான ஐஸ் அட் -15 degree Celsius மாறுது. சரியா? ரைட். ஓகே, so if I draw the graph, temperature heat graph வரைஞ்சிக்கலாம். ஓகே, ஸோ சிஸ்டம் வந்து மேபி இந்த ஒரு பாயிண்டில் இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் ஹீட்டை ரிமூவ் பண்ண டெம்பரேச்சர் குறையுது. ஸோ இனிஷியலாக 30 டிகிரியில் இருக்குது. ஹீட்டை ரிமூவ் பண்ண இட் கம்ஸ் டு 0 degree. அண்ட் 0 degreeல இட் சேஞ்சஸ் இட்ஸ் ஃபேஸ் ஃப்ரம் லிக்யூட் டு சாலிட். ஓகே, ஸோ 0 degree Celsiusல கம்ப்ளீட்டாக சாலிடாக மாறினதுக்கப்புறம் மறுபடியும் ஹீட்டை ரிமூவ் பண்ண இட் கம்ஸ் டு -15 degree Celsius. ஸோ இந்த கிராஃபு, இந்த டயக்ராம் இதெல்லாம் புரிஞ்சிடுச்சா எல்லாருக்கும்? ஜஸ்ட் டைப் சி. வெரி இம்பார்ட்டன்ட் திங். புரிஞ்சவங்க சி டைப் பண்ண. எஸ், யா. ஸோ இந்த கிராஃப் இப்போ இது நம்ம பிரித்து பார்க்கணும். சம்டைம்ஸ் நம்ம மொத்தமாக பார்க்க முடியாது, பிரித்து பார்த்தா நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட். சரி, இப்போ இதில் 3 ரீஜன் இருக்கு. 2 சென்சிபிள் ரீஜன் எத்தனை, லேட்டன்ட் ஹீட் ரீஜன் எத்தனை? இந்த ப்ராசஸில் மொத்தம் இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு சேஞ்ச் நடக்குது, மறுபடியும் இங்கேருந்து இங்கே, மறுபடியும் இங்கேருந்து இங்கே, மூணு சேஞ்ச் நடந்துச்சு. கரெக்டா? ஸோ அப்போது இந்த 30லேருந்து 0 degree Celsius வாட்டராக போகுது இல்லையா? இது வந்து இப்போ இது நான் மாற்றணும்னா இதுலேருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஹீட் வந்து லேட்டன் ஹீட்டா இல்லை சென்சிபிள் ஹீட்டா? லேட்டன்னா எல் டைப் பண்ணு. எஸ், நான் சென்சிபிள்னா எஸ் டைப் பண்ணு. மற்றவங்க என்ன சொல்கிற? சமன் சேஸ் சென்சிபிள், அதர்ஸ் என்ன சொல்கிற? எஸ், தமிழ் செல்வன் சேஸ் சென்சிபிள், கமலக்கலன் எல்லாருமே சென்சிபிள்னு சொல்கிறேன். வெரி குட். எஸ், யா. ஸோ வென்எவர் சென்சிபிள் ஹீட் எக்ஸ்சேஞ்சை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, MC ∆T. இதுதான் ஃபார்முலா டு ஃபைண்ட் எவ்வளோ சென்சிபிள் ஹீட் நம்ம ஆட் பண்ணோம், இல்லை எவ்வளோ சென்சிபிள் ஹீட் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா, Q = MC ∆T. ஏன் இந்த ஃபார்முலா லேட்டன் ஹீட்டில் யூஸ் பண்ண முடியாது? Why can't we use in latent heat? Because MC ∆T வருது. ∆T என்ன? சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். லேட்டன் ஹீட் அப்போ டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கா? நோ. ஸோ டெம்பரேச்சர் சேஞ்சே இல்லாததுனால அது என்ன சொல்லும்? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் என்ன சொல்லும்? ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 0ன்னு சொல்லும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவை எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம்னா சென்சிபிள் ஹீட் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அண்ட் மறுபடியும் இங்கே ஓகே, இந்த தேர்ட் ஃபேஸ் வந்து 0 degree ஐஸாக இருந்துட்டு 14 degree ஐஸாக மாறுது இந்த இடம். ஸோ இங்கேயும் நம்ம Q = MC ∆Tன்னு யூஸ் பண்ணலாம் இந்த தேர்ட் ஃபேஸ். சரியா? புரியுதா? ரைட். ஸோ 30 degree வாட்டராக இருந்து 0 degree வாட்டராக மாறும்போதும் we can use this Q = MC ∆T. அண்ட் 0 degree ஐஸாக இருந்துட்டு -15 degree ஐஸாக மாறும்போது அதே ஒரே ஃபேஸில் இருக்கணும். புரியுதா? ஐஸ்னா ஐஸில் இருக்கணும், வாட்டர்னா வாட்டரில் இருக்கணும். ஸோ அந்த டைமில் we can use MC ∆T. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். நெக்ஸ்ட், ஸோ இப்போ இங்கே ஃபேஸ் சேஞ்ச் நடக்குது பாரு, டெம்பரேச்சர் மாறல. இந்த செகண்ட் கேஸ் அந்த படம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ரைட், கச்சாமுச்சான் இருக்காங்க ஒரே.
ஸோ 30 டிகிரி செல்சியஸ் 0 டிகிரி செல்சியஸ். நான் என்ன பண்ணுறேன், ஹீட்டை ரிமூவ் பண்ணுறேன். சொல்லுங்கள் சார். சரவணன் சார் பக்கத்தில் இல்லையா? அங்கே யாருன்னா கேளுங்க சார் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ணுற ஹீட் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா எம்சி டெல்டி வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். சரியா? ரைட். ஸோ எவ்வளோ ஹீட் ரிமூவ் ஆச்சு அப்படின்றது Q is equal to MC del T. ஓகே, எம்ன்றது மாஸ் 10 கிலோகிராம் அண்ட் சின்றது ஸ்பெசிஃபிக் ஹீட். இது என்ன ஃபேஸில் இருக்குது? வாட்டர் ஃபேஸ், ரைட்? வாட்டர் ஃபேஸ். ஸோ எவ்வளோ 4. Okay, sorry, there is an interruption. Okay, right? Now I am audible, right? Is someone confirm? Yes, sir. Yes, okay. ஸோ அப்போது இதுதான் இந்த ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பார்த்தோம்னா 30 டிகிரி செல்சியஸ் வாட்டராக இருந்து 0 டிகிரி செல்சியஸ் வாட்டராக மாறுது. ஸோ இதில் எவ்வளோ ஹீட் ரிமூவ் பண்ணணும்னா 4860. ஸோ ஏன் இங்கே மைனஸ் வருதுன்னா தட் இஸ் ஹீட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுனால மைனஸ் வருது சார் நீங்கள். ஸோ இந்த சொல்யூஷனில் நமக்கு மைனஸ் வரும் பிகாஸ் ஹீட் ஹேஸ் டு பி ரிமூவ்டு ஃப்ரம் த சிஸ்டம். ஓகே, ரைட். அதை ஹீட் ஆட் பண்ணோன்னா பாசிட்டிவ் வரும். சரியா? ரைட். சரி, நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து இந்த லாஸ்ட் ஃபேஸ் இருக்குல்ல, அது போயிடலாம். லாஸ்ட் ஃபேஸ் என்ன? ஓகே, 0 டிகிரி செல்சியஸில் ஐஸாக இருக்குது. இது வந்து நம்ம -15 டிகிரி செல்சியஸ்க்கு ஐஸாக மாற்றணும். அப்போ இந்த ப்ராசஸில் எவ்வளோ ஹீட் நம்ம ரிமூவ் பண்ணணும்? ஓகே, ரைட். ஸோ இப்போ ஃபேஸ் வந்து ஒரே ஃபேஸ் தானே இருக்குது. ஐஸ்னா ஐஸ் ஃபேஸில் இருக்குது, சாலிட் ஃபேஸில் இருக்குது. ஸோ இதுக்கும் நம்ம யூ கேன் யூஸ் த ஃபார்முலா MC del T. ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் த லிக்விட் எவ்வளோ? 10. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐஸ் வேறு. ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து லிக்விட் ஃபேஸில் இருக்கும்போது ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட், அதே சாலிட் ஃபேஸில் வரும்போது வேற ஒரு ஸ்பெசிஃபிக் ஹீட். அவங்க ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க பாரு, ஸ்பெசிஃபிக் ஹீட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஐஸுக்கு. ஐஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட் எவ்வளோ? செகண்ட் வேல்யூ 2, ரைட்? Yes, so I am taking that 2. And temperature difference delta na எப்பவுமே final temperature minus initial temperature. சரியா? ஸோ அப்படிதான் நீ போடணும். ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன? -15. இனிஷியல் டெம்பரேச்சர் என்ன? 0. ஸோ இப்படி போடும்போது we are getting -20 into 15. So that is -300 kilojoule. ஹீட் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இது வந்து சேம் ஃபேஸில் இருக்கும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிக்விட் ஃபேஸில் இருந்துச்சு, அப்போது இவ்வளோ ஹீட் ரிமூவ் பண்ணோம். கேஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 3. இது வந்து ப்ராசஸ் 3. இப்போ ப்ராசஸ் 2 என்னன்னா, 0 டிகிரி செல்சியஸ் வாட்டராக இருக்குது. இது வந்து 0 டிகிரி செல்சியஸ் ஐஸாக மாற்றணும்.
ஓகே ரைட். சரி, இதுக்கு லேட்டன் ஹீட்டும் கொடுத்துட்டாங்க. லேட்டன் ஹீட் எவ்வளோனா 330 கிலோ ஜூல் பை கிலோகிராம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து ஹெச்ன்னு சொல்லுவாங்க. ஹெச் லேட்டன் ஹீட். ஓகே, ஹெச். சரி, இப்போ டோட்டல் ஹீட் வேணும், எவ்வளோ வேணும் அப்படின்றது, எவ்வளோ ஹீட் நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது மாஸ் ஆஃப் த லிக்விட் இன்ட்டு லேட்டன் ஹீட். இதுதான் ஃபார்முலா டெஃபினிஷன். ஓகே, ஸோ மாஸ் வந்து 10 கிலோகிராம். அதாவது இந்த 330ன்றது 1 கிலோகிராம் லிக்விடை ஐஸாக மாற்றுறதுக்கு தேவையானது. 1 கிலோகிராம் ஐஸ் லிக்விடை கம்ப்ளீட்டாக 0 டிகிரி செல்சியஸில் ஐஸாக மாற்றுறதுக்கு தேவையானது. அப்போது இன்ட்டு நம்ம 10 போட்டோம்னா will get the total latent heat that has to be removed from the water, right? Yes. So 330. So this is 3300. So இதுவும் மைனஸ், ஏன்னா it has to be removed, right? கிலோஜூல். ஸோ அப்போ இது வந்து கேஸ் 2. புரியுதா பாரு? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 30 டிகிரி வாட்டர்லேருந்து ஐஸ்க்கு மாற்றணும். அப்புறம் ஐஸ்லேயே ஃபேஸ் சேஞ்சுக்குனா இதான் ஃபார்முலா, மாஸ் இன்ட்டு லேட்டன் ஹீட், அவ்வளோதான் ஃபேஸ் சேஞ்ச். ஏன்னா எல்லாத்தோட யூனிட் எதில் இருக்குது பாரு, கிலோஜூல் 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 இருக்குது மூணுத்துலேயுமே, ரைட்? ஓகே, ஸோ அப்போ டோட்டல் ஹீட் டு பி ரிமூவ்டு. Total heat to be removed, Q, that is equal to heat to be removed from 30 degree Celsius to 0 degree Celsius plus heat to be removed from 0 degree Celsius water to 0 degree Celsius ice plus heat to be removed from 0 degree Celsius ice to minus 15 degree Celsius. Okay, right. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4860 மைனஸில் இருக்கும், நான் ஜஸ்ட் பாசிட்டிவ்லேயே எடுத்துக்கிறேன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து 3300 அண்ட் தேர்ட் ஒன் வந்து 300. ஸோ திஸ் இஸ் த டோட்டல் ஹீட் that has to be removed from the 30 degree Celsius water to bring it to minus 15 degree Celsius ice. Okay, so இதோட டோட்டல் எவ்வளோ வரும் to be removed? புரியுதா? Is it clear? Yes, sir. Yes, sir. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்ப்பா இதில். Because this one is very important one for your examination also, right? So what we have seen, heat sensible and latent பிரிக்கலாம். சென்சிபிள்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்போ, லேட்டன்னா ஃபேஸ் சேஞ்ச் அப்போ. டெம்பரேச்சர் சேஞ்ச் அப்போ எவ்வளோ ஹீட் ஆட் பண்ணுறோம் இல்லை ரிமூவ் பண்ணுறோன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு we have the definition Q equal to mc del T, right? அண்ட் லேட்டன் ஹீட் அப்போ எவ்வளோ ஹீட் ஆட் பண்ணுறோம் இல்லை ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு மாஸ் மல்டிப்ளைடு பை லேட்டன் ஹீட், அதுதான் டெஃபினேஷன். சரியா? ரைட். ஸோ ஐ ஹோப் இட்ஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன், ரைட்? எஸ், இஸ் இட் ஓகே? கிளியர்? சரி. So that's it. So next one, we are moving to first law of thermodynamics in our next class. And இந்த ப்ராப்ளத்தில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, latent heat and sensible heat வச்சு. That we'll solve in next class. Okay, so you have any doubt now?